பிரஷ் பண்ணி உங்க மவுத் வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லையா ஆர் பேட் பிரெத் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இதுக்கான காரணங்களை நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து வாய் சம்பந்தப்பட்ட காரணங்கள், இன்னொன்னு வந்து உடல் சம்பந்தப்பட்ட காரணங்கள். வாய் சம்பந்தப்பட்ட காரணங்கள்ல முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பற்களையும் ஈர்லயும் வந்து அழுக்கு சேர்றதுதான். இதுக்கு நீங்க காலையிலயும் இரவு நேரத்திலயும் நீங்க பிரஷ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். ஒரு சிலருக்கு அவங்க நாக்கு மேல வந்து வெள்ளையா ஒரு படலம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒண்ணு நீங்க உங்க பிரஷ் வச்சே கிளீன் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா டங் கிளீனர் வச்சும் நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கணும். நம்பர் 3, ஒரு சிலருக்கு அவங்க உணவு சாப்பிடும் போது பற்களுக்கு இடையில வந்து உணவு வந்து மாட்டும். ஸோ இதனால பல் சொத்தை ஏற்படலாம். ஸோ பல் சொத்தை எவ்வளவு ஆழமா இருக்கோ அதை பொறுத்து நீங்க ஒரு பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த பல் சொத்தையை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கணும். நம்பர் 4, ஒரு சிலர் வந்து பல் செட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பல் செட் வந்து ரொம்ப லூஸா இருந்தாலும் அந்த பல் செட்டு கீழே வந்து அழுக்கு நிறைய சேரும் போது வாய் துர்நாற்றம் வரும். உடல் சம்பந்தப்பட்ட காரணங்கள்ல நீங்க வந்து அதிகமா வந்து ஆனியன், கார்லிக் இல்லைன்னா ஜிஞ்சர் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு வாய் துர்நாற்றம் வரலாம். ரெண்டாவது, சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் வரலாம். நம்பர் 3, புகைப்பிடிக்கும் பழக்கம். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்மோக்கிங் பண்றதுனால உங்க பற்கள் ஈர்களும் வந்து ப்ராப்ளம் ஆகி இதனால நமக்கு வாய் துர்நாற்றம் வரலாம். நம்ம உடலுக்கும் அது வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்பர் 4, ஒரு சிலருக்கு வந்து நுரையீரல், அவங்களோட ஈரல், அதே மாதிரி சிறுநீரகம், அதாவது லங்ஸ், லிவர், கிட்னி இதுலயும் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் வரலாம். இதுக்கு வந்து நீங்க ஒரு பொதுநல டாக்டரை பார்த்து அணுகணும். இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மார்னிங் நைட் 2 நேரம் பிரஷ் பண்ணணும், ஃப்ளாஸ் பண்ணணும், டங் கிளீன் பண்ணணும். எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து பேட் பிரெத் இருக்கு அப்படின்னா டென்டிஸ்ட் செக்அப் கண்டிப்பா முக்கியம். நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனலா ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் கண்டிப்பா வந்து சரியாயிரும். உங்களோட ஹெல்தி ஸ்மைல்ஸ்க்கு இன்னைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க.